இது ரெண்டாக பிரித்தாங்க. ஒன்று ஆவிக்குரியதையும் உலக பிராமணத்தையும் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. இன்னொன்று என்ன பண்ணாங்க, வேலைகளை பிரித்தாங்க. எப்படி பிரித்தாங்கன்னா, மனதை வச்சு யோசித்து வேலை செய்கிறது அதுதான் வேலை, அதுதான் கரெக்டு. இந்த கையை வச்சு வேலை செய்கிறோம் பாருங்க, குழி நோண்டுறது, நடுறது, தண்ணி பாய்ச்சறது, இது விவசாயம் பண்ணுறது, இதெல்லாம் இழிவான வேலைகள். சரீரத்தை பயன்படுத்தி செய்கிற வேலைகள். சரீர உழைப்புங்கிறது கேவலமானது, மன உழைப்புங்கிறது உன்னதமானது அப்படிங்கிற ஒரு டிவிஷனை கொண்டு வந்தாங்க. டிவிஷன் ஆஃப் லேபர். இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் போய் இந்த ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங்கில் என்ன வந்தது, ப்ராட்டஸ்டன்ட் போதனையில் என்ன விசேஷம்னா டிக்னிட்டி ஆஃப் லேபரை போதிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அதான் போதிச்சுட்டு இது ஒரு பெரிய உபதேசம் ப்ராட்டஸ்டன்ட் சபையில். சிலருக்கு என்ன போதனை கேட்கும்போது இதெல்லாம் கிறிஸ்தவ போதனையா? கண்டிப்பாங்க. லூத்தரு கால்வின்லாம் ஆரம்பிச்சப்போ என்ன போச்சாருன்னு வாஸ்து பாருங்கள். கிறிஸ்தவ போதனையான்னு கேட்குறவங்க இதுதான் கிறிஸ்தவ போதனை. டிவிஷன் ஆஃப் லேபரை கொண்டு வந்துட்டாங்க. டிவிஷனை டிவைட் பண்ணி விட்டாங்க. மனதளவில் வேலை செய்கிறது பெரிய உயர்வான வேலை, சரீர உழைப்பு, உடல் உழைப்புங்கிறது ரொம்ப கேவலமான இழிவான ஒன்று என்று கொண்டு வந்துட்டு வேலைகளை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அப்போ மனதளவில் உழைக்கிறவங்க பெரிய ஆள், அது ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு காரியம். உடல் உழைப்பு அது செய்யாமலே இருந்துடலாம், ஏன்னா அது இழிவான ஒன்று, கேவலமான ஒன்று என்று அப்படி பிரிச்சுட்டாங்க. இது எவ்வளோ மோசம்னா, இது கிறிஸ்தவ சபைக்குள்ளே வந்துருச்சு. கிறிஸ்தவம் இயேசு வர்றதுக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த கிரேக்கர்கள் உலகம் முழுக்க ஆள ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய மொழியும் அவருடைய கலாச்சாரமும் ஸ்ப்ரெட் ஆச்சு பாருங்கள். அலெக்சாண்டர் த கிரேட் மாதிரி ஆட்கள் போன ஊர்லலாம் பெரிய லைப்ரரி கட்டுறது, பெரிய பெரிய நல்ல காரியங்கள்லாம் பண்ணாங்க. நல்ல சில காரியங்கள்லாம், படிப்பு அறிவை பற்றியெல்லாம் சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் என்ன ஒன்று, அவங்களுடைய மொழியும் அவருடைய கலாச்சாரத்தையும் எங்கேயும் பரப்பி விட்டாங்க. அந்த கலாச்சார பண்புகளில் இது ஒன்று இப்படி போதிச்சு விட்டாங்க. ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஐடியாவை கொடுத்து விட்டாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக உள்ள ரட்சிப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது ஜனங்களுக்குள்ள இது ஒரு பெரிய முன்னேறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. ஏன்னா இந்த கிரேக்கர்களுடைய ஒரு ஐடியா இது அவருடைய முன்னேற்றத்துக்கு பெரிய தடையாக இருக்குது. ஏன்னா இது அதுக்கு முன்னாடியே சில நூற்றாண்டுகளாக பதிந்து விட்டது, கலாச்சாரத்தோடு கலந்து விட்டது. ரோமர்கள் வர்றதுக்கு முன்னால் கிரேக்கர்கள் ஆண்டார்கள், உலகத்தையே ஆண்டு எல்லா இடத்துலையும் தங்களுடைய கலாச்சாரத்தை எண்ணங்களையும் பரப்பி ஐடியாஸை பரப்பி விட்டுட்டாங்க. அதனால் கிறிஸ்தவத்தையும் அது பாதித்தது, கிறிஸ்தவர்களையும் அது பாதித்தது. ஸோ இப்படி பரப்புனதுனால ஜனங்க மத்தியில் 1-2 காரியங்கள் பரவலாக வந்துருச்சு. என்னென்னா, ஒர்க் இஸ் எ நெசசரி ஈவில். வேலை என்பது அத்தியாவசியம்தான், ஆனால் அது பொல்லாதது. தேவை, செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ வீடுன்றதான் பெருக்கி தான் ஆகணும். ஹலோ, நான் பெருக்க மாட்டேன்னா அப்புறம் பெருக்காமல் விட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாளில் கிருமியெல்லாம் தாக்கி சாக கூட நேரிடும். அதனால தான் என்ன பண்ணுறோம், வரிஞ்சு கட்டிக்கிட்டு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு இது இழிவானதுன்னு நினைக்கிறோம், இருந்தால் கூட பெருக்கிறோம். ஏன்னா செய்ய வேண்டியதாக இருக்குது. நெசசரி பட் நெசசரி ஈவில். நெசசரி ஈவில்னா அத்தியாவசியமான ஒரு பொல்லாப்பு நமக்கு வந்துருச்சு, வேலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த வேலையில் எப்போ அது நல்ல வேலைன்னு சொல்லலாம், அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்கு சாப்பாடும் துணிமணிகளும் தேவைகளும் சந்திக்கப்படுதுன்னா, அது மட்டும் இல்லை, நாம் இந்த மனதளவில் வேலை செய்கிற மாதிரி வேலையை தெரிந்தெடுத்துக்கிட்டு உடலால் உழைக்கிறவனுக்கு நம்ம சம்பளம் கொடுத்து அவனை நம்ம உடல் வேலையெல்லாம் அவனை செய்ய வச்சுட்டா அதுக்கு நம்முடைய காசு, நம்முடைய பிரயாசம், நம்முடைய வேலை பயன்படுமானால், அதாவது நான் வேலைக்கு போய் வேறு உயர்வான வேலைக்கு போய் இந்த மனதளவில் செய்கிற வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து என் குடும்பத்தை காப்பாற்றி இந்த பெருக்கிறது துடைக்கிறதுக்கெல்லாம் வேற ஆள் வச்சு உடல் உழைப்புக்காரனை வச்சுட்டு அவனுக்கு பே பண்ண முடியுமானால் அப்போ அது நல்ல காரியம். இல்லைன்னா அது பொல்லாப்பு. இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு எண்ணம் ஜனங்கள் மத்தியில் பரவிடுச்சு. இது உடனே நீங்கள் பார்க்கலாம், இது எப்படி நம்ம கலாச்சாரத்துலேயும் கலந்துருச்சுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, வேலைனாலே அதில் என்ன முக்கியம், வேலைனாலே ஸ்டேட்டஸும் சம்பளமும் தான் முக்கியம். அதில் என்ன பதவி என்ன சம்பளம் அதுதான் முக்கியம். வேலை சம்பளம் வேணான்னு சொல்ல, நான் செழிப்பை நம்புகிறவன், நல்ல சம்பளம் வாங்கணும், நல்ல வேலையில் உயரணும், ஸ்டேட்டஸையும் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் என்ன நினைக்கிறாங்க சிலர், வேலைனாலே வெறும் ஸ்டேட்டஸும் மணியும் தான், பணமும் பதவியும் தான் வேலைன்னு நினைக்கிறாங்க.
இதனால் என்ன ஆகுது, நிறைய பேர் அவருடைய தாளந்துகள் என்னவோ அந்த வேலையில் போகிறதே கிடையாது. நீங்கள் பாட்டு கேட்டு பாருங்கள், 90% பேர் அவங்களுக்கு என்ன தாளந்தோ அந்த வேலைக்கு போவே மாட்டாங்க. அழகாக வரைவான் ஒருத்தன், ஆனால் EEE படிக்கிறேன்றான். எதுக்கு? அப்போ தாங்க ஒரு இன்ஜினியர்னு சொல்ல முடியும். பொண்ணு பார்க்கும்போது கேட்குறாங்க இல்லையா, இன்ஜினியரா தான் கேட்குறாங்க. அப்புறம் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதனால் நான் இது படிக்கிறேன். இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு பிரியமே கிடையாது. இருந்தாலும் இன்ஜினியர், எங்கள் அப்பா சொல்கிறாரு இன்ஜினியர் தான்டா இருக்கணும் நம்ம வீட்டில், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. டாக்டர் இருக்கணும், இல்லைனா இன்ஜினியர் இருக்கணும். நம்ம நாட்டில் என்னென்னா இது 2 தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதான் நான் நினைக்கிறது, நல்ல காலம் கத்தர் என்ன இதுலேருந்து காப்பாற்றினார். நான் இன்ஜினியராகவோ டாக்டராக இருந்தால் என்ன ஆகுறது, பெரிய டிசாஸ்டர் ஆகிட்டு இருக்கும். பேரழிவு தான் உண்டாகும் அதன் மூலமாக. எங்களை மாதிரி ஆள்லாம் இன்ஜினியர் ஆகிறவங்க ஆகட்டும். நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் என்னை இன்ஜினியராக இருக்கும்படி உண்டாக்கலை. அதுக்குரிய தாளந்துகளையோ கிருபைகளையோ ஆற்றலையோ உள்ள வைக்கலை. அதனால் நான் அது மாதிரி ஆக பார்த்தேன்னா அது தவறு இல்லை. அதில் பணம் கிடைக்குது, அதில் பதவி கிடைக்கிறதுனால அதில் போனோன்னா அதை விட பெரிய தவறு இருக்க முடியாது. இப்படி ஒரு தப்பான டைரக்ஷனில் கொண்டு போயிடுச்சு பாருங்கள். வேலைனால பணமும் பதவியும் தான் வேலை, வேறு எதுவும் வேலையே கிடையாதுன்றது பைபிளுக்கு விரோதமானது. புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் என்ன போச்சாங்க, வேலைங்கிறது என்ன, கடவுளுடைய வேலையை கடவுளுடைய பிரதிநிதியாக நான் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் நான் செய்கிறேன். ஒரு படத்தை வரைகிறதன் மூலமாக கடவுளுடைய சுவாபத்தையும் அவருடைய மகிமையும் நான் வெளிப்படுத்த முடியும். நீங்கள் கேட்கலாம், அது என்னங்க ஜனங்களுக்கு சோறு போடுமா, பிரயோஜனமாக இருக்குமா? ஏன் பிரயோஜனமாக இருக்காது? ஒரு மனுஷன் அவனுக்குள்ளே என்ன தாளந்து இருக்குதோ கிருபை இருக்குதோ அதை முதல்ல அறிந்து கொள்ளணும். கடவுள் இல்லாமல், கடவுளோடு ஒரு தொடர்பு இல்லாமல், லிங்க் இல்லாமல் அவனுக்கு அதை அறிந்து கொள்றதே ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரையிலும் கடவுளை ஏன் தெரிஞ்சுக்கணும், அவர் தான் காமிப்பார். அதனால தான் வேதம் சொல்லுது, வாலிபனே உன் வாலிப நாட்களில் சிரிச்சிக்கிறேன் நினை. ரிட்டையர் ஆன பிறகு நினைன்னு சொல்லலை. சிலர் சொல்கிறாங்க இப்போ ஜாலியாடுறா, ரிட்டையர் ஆன பிறகு கடவுளை நினை, கோயில் பக்கத்துலேயே வீடு வச்சுக்கிட்டு பொடி நடையாக போயிட்டு வரலாம். சாகிற நேரத்தில் அப்படியே கல்லறை கொண்டு போடுவாங்க. இப்போ ஜாலியாக ஆட்டம் போடு இப்போ அப்படின்றாங்க. வேதவாசனம் சொல்லுது, அப்பா அறிவுள்ள ஆளாக இருந்தா வாலிப நாளில் சிருஷ்டிக்கிறேன் நினை. ஏன்னா வாழ்நாள் முழுவதையும் அப்போ அவர் என்ன காண்கிறாரோ, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செஞ்சு பெரிய திருப்தியை நீயும் அடைவ. இந்த உலகத்தில் கடவுளுடைய வேலையை செஞ்சு கடவுளோட காட்டுற காரியத்தை செஞ்சு அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவ. அதன் மூலமாக பெரிய திருப்தியும் நிறைவும் உனக்கு உண்டாகும், பயனும் உண்டாகும். இருக்கீங்களா? சரி, இது ஒரு பெரிய தீமை இல்லையா? வெறும் பணமும் பதவியுமா நினச்சி சிலர்லாம் இந்த மேரேஜுக்கு கொடுப்பாங்க இல்லையா, பொண்ணு பார்த்து கொடுங்க, மாப்பிள்ளை பார்த்து கொடுங்க. சிலதெல்லாம் ஆச்சரியம். சிலது இப்போ நான் சிலது அவ்வளோ உன்னிப்பாக பார்க்குறது இல்லை. நான் எல்லாத்தையும் விவரத்தையும் படிக்கிறது இல்லை. சிலது விவரத்தை படிக்கும்போது எனக்கே ஷாக்காக இருக்கும். அன்றைக்கி ஒன்று படிச்சுட்டு இருந்தேன், கீழே போட்டிருக்குது, ஊழியக்காரர்கள் மட்டும் வேண்டாம், வேறு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, என்கிட்டயே கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஊழியம் மட்டும் ஐயோ வேண்டாங்க. ஏன்னா அந்த ஊழியத்தை பற்றி அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு எண்ணம். ஒருத்தர் ஊழியத்துக்கு இதனால தான் பாருங்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றதில்லை. நாலு பிள்ளை இருந்தால் ஒன்று டாக்டர் ஆகுது, ஒன்று இன்ஜினியர் ஆகுது, ஒன்று ஆர்கிடெக்ட் ஆகுது. இந்த 4வது கொஞ்சம் படிப்பு ஏற மாட்டேங்குது. சரி, அதை பேசாமல் அதை வேணால் ஊழியத்துக்கு தர்றாங்க. ஏன்னா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதை கொடுக்கலாம். இப்படி எல்லாம் ஆகி தான் கடைசியில் இப்படி இருக்குது ஊழியமும். ஊழியமே வேணாம், ஊழியக்காரர் மட்டும் கொண்டாந்துடாதீங்க. வேணாம் வேணாம் வேணாம். அடா, அவன் ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருந்தானே, அப்புறம் என்ன பண்ணுறது? ஊழியம் தான் செய்யணும். ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது, பணம் என்ன ஆகுறது? பணம் யார் தருவா? கடவுள் தருவார். ஹலோ, வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுன்றதே குறிக்கோளாக இருக்கக்கூடாது, வெறும் பதவி அடையிறதுன்றதே குறிக்கோளாக இருக்கக்கூடாது. கடவுள் என்னை எதுக்காக வச்சிருக்கிறாரு, எதுக்காக என்னை பிறக்க பண்ணியிருக்கிறாரு, எதுக்காக என்னை உண்டாக்கி இருக்கிறாரு. செழிக்கிறது தப்பு, நான் செழிப்பை நம்புறவனாச்சே. ஆனால் வாழ்க்கை குறிக்கோள் என்னவா இருக்கணும்? பணமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையுடைய குறிக்கோள் ஆண்டவருடைய சித்தம்.
ஆண்டவருடைய நோக்கம். இருக்கீங்களா? எவ்வளோ மாற வேண்டியதாக இருக்குது பாருங்க. அதனால தான் சில வீடுகளில் பிள்ளைகளை நிம்மதியாகவே விடுறதில்லை. அப்பா அம்மாவுடைய சித்தம் தான் அங்கே நிறைவேறுது. எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, என்ன பண்ணுறது? அட கடவுள், பிள்ளைகிட்ட முதல்ல கேட்குறேன், அப்பா என்ன படிக்க விரும்புகிற? நீ என்ன படிக்க விரும்புகிறியோ அதுக்கு நான் ஃபீஸ் கட்டிடுறேன், வா. என்ன படிக்கணும், நீ என்ன ஆசைப்படுற? இதுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே